everyone, welcome back to Suhail classroom. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பைத்தான் டியூட்டோரியல்ல பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளத்தோட லெவல் 2 ப்ராப்ளம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதே பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளத்துல ஒரு இன்டர்வியூ ரிலேட்டட் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளத்தில் ஒரு இன்டர்வியூ ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் I'll tell you in English then in Tamil. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இந்த ப்ராப்ளத்தை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how will you convert a given string? How will you convert a given string into an expected string pattern? அதாவது ஒரு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி இன்னொரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ணுறது. I'll repeat once again. How will you convert a given string into an expected string pattern? அதாவது கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணணும், வேறு ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியணும். ஒரு ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் எ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லை கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ எனி லாங்குவேஜ் இதுதான் ஸ்ட்ரிங்கோட பேசிக் டெஃபினேஷன். சரி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கு தேவை. ஸோ இன்புட் ஸ்ட்ரிங் இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, GSJFOET அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்க போகிறோம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to convert that input string into an expected output string. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, நண்பர்கள்னு சொல்லுவோம்ல, ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கன்வெர்ட் பண்ணணும். அதை ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது தியரட்டிக்கலாக நான் சொல்லிட்டேன். இப்போ இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவுட்புட் பாருங்கள். அந்த அவுட்புட்டை வச்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத we will discuss. இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரிங் என்ன இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் ஸ்ட்ரிங் as I told you GSJ, என்னது GSJFOET, இந்த இது இருக்கணும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்கிறது இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இன்புட் ஸ்ட்ரிங்கும் தெரிஞ்சாச்சு, அவுட்புட் ஸ்ட்ரிங்கும் தெரிஞ்சாச்சு. ஸோ இன்புட் ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ணணும். இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஓகேங்களா. இது ஒரு ஃபேமஸ் இன்டர்வியூ ரிலேட்டட் பேட்டர்ன். இவங்க இந்த பேட்டர்ன் தான் கொடுத்து இந்த பேட்டர்ன் தான் கன்வெர்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. எனி பேட்டர்ன் தே கேன் கிவ் யூ, ஓகேவா. ஸோ how will you convert a given pattern into a inverted right angle pattern கூட இந்த கொஷினை நீங்கள் எப்படி பண்ணலாம், மாற்றி கூட பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கும் இதே சொல்யூஷன் தான் வரும், வித் ஸ்லைட் வேரியேஷன் பேஸ்ட் ஆன் த யூசர் இன்புட். ஓகே, சரி, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இன்புட் ஸ்ட்ரிங்கையும் அவுட்புட் ஸ்ட்ரிங்கையும் என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேரக்டர் இங்கே என்ன இருக்குது, G இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு கேரக்டர் F இருக்குது. அதே மாதிரி இங்கே செகண்ட் கேரக்டர் என்ன இருக்குது, S இருக்குது, இங்கே செகண்ட் கேரக்டர் R இருக்குது. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் கேரக்டர் J, இங்கே நெக்ஸ்ட் கேரக்டர் I. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு கேரக்டராக அதோட மேட்சிங் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கேரக்டரோட கம்பேர் பண்ணுங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கனெக்ஷன் இருக்குதா இல்லையாங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது when you observe all these characters one by one with input stringல இருக்கிற ஒரு கேரக்டரையும் அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு கேரக்டரையும் கம்பேர் பண்ணும்போது we could find that Gங்கிற கேரக்டருக்கும் Fங்கிற கேரக்டருக்கும் there is some relation. என்ன அப்படின்னா, ஆல்ஃபபெட்டில் பார்த்தீங்கன்னா ABCDEFG. அப்போ ஜிங்கிற கேரக்டர் இன்புட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி கேரக்டர் தான் என்னது, F. ஸோ த கேரக்டர் பிஃபோர் G வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் என்ன வரும், F. ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் -1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே S இருக்குது, R இருக்குது, PQRS. அதே மாதிரி இங்கேயும் என்னது, டிஃபரன்ஸ் இஸ் -1. அதே மாதிரி இங்கே J இருக்குது, I இருக்குது. அக்கார்டிங் டு த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஐக்கு அடுத்து J வரும். ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் -1. அதே மாதிரி ஈக்கு அடுத்து F -1, Nக்கு அடுத்து O -1, அடுத்து Dக்கு அடுத்து E -1, ஸோ Sக்கு அடுத்து T -1. அப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி கேரக்டர், ஒரு கேரக்டரோட முன்னாடி கேரக்டர் தான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஸ்ட்ரிங். ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம், ஃபஸ்ட்டு அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து என்னது, how we can convert that into a particular pattern. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து ASCII கேரக்டர் வி குட் ஆல் ஆஃப் யூ நோ ASCII ஆர் யூனிகோட். நம்ம பைத்தானில் யூனிகோட் கேரக்டர்னு சொல்லுவோம், C++ல் ASCII கோடுன்னு சொல்லுவோம். ஏக்கு வந்து 65 இஸ் த ASCII ஆர் யூனிகோட் சொல்லுவோம். கேன் ஏபிள் அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஏக்கு 65 அப்படின்னா பிக்கு வந்து என்னது 66. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது ஜி அடுத்து என்னது எஃப், இதுக்கும் பர்டிகுலர் என்ன இருக்கும் யூனிகோட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பர்டிகுலர் என்ன இருக்கும் யூனிகோட் இருக்கும். ஓகேங்களா? அந்த யூனிகோட் இட்ஸ் லைக் அ இன்டீஜர் வேல்யூ. ஓகேங்களா? ஏன்னா கேரக்டர் கம்ப்யூட்டருக்கு வந்து கேரக்டர்னால் தெரியாது, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ நீங்கள் எந்த ஆல்ஃபபெட் டைப் பண்ணாலும் அந்த ஆல்ஃபபெட்டை வந்து அது என்னவா கன்வெர்ட் பண்ணிடும், ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் கொடுத்துருக்காங்க, அதுதான் யூனிகோட். ஓகேங்களா? அந்த ஆஸ்கிக்கும் யூனிகோடுக்கு என்ன வித்தியாசங்கிறத நெக்ஸ்ட்டு என்னோட டுட்டோரியலில் ஐ வில் புட் இட் இன் போத் பைலிங்குவல், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து செப்பரேட்டாக நான் போடலான்னு இருக்கேன். அதில் நீங்கள் அதோட டிஃப்ரென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே நம்ம ஆல்ஃபபெட்ஸாக இருக்கட்டும், டிஜிட்ஸாக இருக்கட்டும், 0 to 9 சிம்பிள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம்னா ஒரு ஈக்குவலண்ட் யூனிகோட் இருக்குது. ஓகேங்களா? அந்த யூனிகோட் வேல்யூவை தான் கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரு பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 70 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்ஜி அப்படின்னா இது வந்து 69 இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் லாஜிக். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா I'll tell you. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஜிங்கிறத பிரிண்ட் பண்ணால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ பிரிண்ட் ஜி -1 வில் கிவ் மீ எஃப். am I right? ஜிக்கு ஒரு யூனிகோட் வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக்கு 70னா 70 - 1 வில் கிவ் யூ 69 which happens to be எஃப். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம லாஜிக்கை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு கேரக்டருக்கும் என்ன இருக்கும், ஒரு யூனிகோட் இருக்கும். -1 வில் கிவ் யூ வாட், தட் பர்டிகுலர் என்னது வேல்யூ ஆஃப் தட் என்ன சொல்கிறது ஆல்ஃபபெட்டோட யூனிகோடை நம்ம கெட் பண்ணிக்கலாம். அதை வச்சு அந்த பர்டிகுலர் ஆல்ஃபபெட்டை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் திங் வாட் யூ ஹேவ் டு அப்சர்வ் இஸ் த பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பிரிண்டட் அப்படிங்கிறத பார்க்காம வேறு ஒரு டைமென்ஷனில் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் லைன், இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா இங்கே எத்தனை வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, அதாவது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் லைனுங்கிறது we can represent என்னது 1 2 3ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 0லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் இட் இன் 0. ஸோ இது 0th லைன், இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இது ஃபோர்த் லைன், இது ஃபிஃப்த் லைன், இது சிக்ஸ்த் லைன். ஸோ 0 to 6 which happens to be 7. அதில் மெயினான விஷயம் என்ன, இந்த ஃப்ரெண்ட்ஸோட லென்த்னா என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், லென்த் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி என்னது 7. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் 7 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இங்கே வந்து 7 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகுது. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா 6 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகுது. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகுது. அடுத்த லைனில் 4, அடுத்த லைனில் 3, அடுத்த லைனில் 2, அடுத்த லைனில் 1. ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிட்டே வருது. ஸோ நம்ம லூப்பை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் லூப் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு கிவன் ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். நான் எம்ங்கிற ஒரு வேரியபிளில் ஓகேங்களா ஐம் கோயிங் டு டேக் த ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஸ்ட்ரிங், சாரி ஃப்ரெண்ட்ஸுன்னு வேணால் இங்கே வந்து சாரி GSJFOET அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை இன்புட் ஸ்ட்ரிங். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் கன்வெர்ட் பண்ணணும். என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக அந்த பேட்டர்னுக்குள்ளேயே அந்த கன்வர்ஷனை நான் பண்ண போகிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ லூப் செட் பண்ணுறேன். ஃபார் I in range, since it is going for 0 to 6, that is 7 times in the lines, 7 lines போகுது. அந்த 7 லைன்ஸையுமே நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங்லேருந்து டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுக்க போகிறேன். தட் இஸ் த ரேஞ்ச், இதோட ஐ லூப்போட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லென்த் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங். லென்த் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங்னா என்னது 7, தட் இஸ் த மேக்ஸிமம். கமா 7லேருந்து எது வரைக்கும் வரப்போகுதுன்னா 0 வரைக்கும். ஸோ 7 to 0 அப்படின்னா 7 to 1 வரைக்கும் வரும், 0வை ஒமிட் பண்ணிடும். ஸோ 7 to 1 வரைக்கும்னா டோட்டலி
1 to 7, that is 7 times இந்த loop execute ஆகும் and each time it has to decrease its I value. So minus 1ங்கிறது அந்த ஒரு வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே 7 அடுத்து 6 இங்கே 5 4 3 2 1ங்கிறதுக்காண்டி ஓகே. அதே மாதிரி இந்த ஐக்கும் ஜேக்கும் இங்கே இருக்க 0 1 2 3 இந்த ஐ லூப்புக்கும் இங்கே இருக்கிற ஜே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம்னா இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஜே லூப். ஸோ இதுக்குள்ளே ஃபார் ஜே இன் ரேஞ்ச் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்பயுமே ஐயை டிபெண்ட் பண்ணி இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஐ. இப்போ ஐயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்கள். இப்போ ஐ லூப்பை பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் எம்னா GSJFOET. ஸோ த லென்த் இஸ் கோயிங் டு பி 7. ஸோ அப்போ இங்கே இந்த லூப் 7ல் ஐ லூப் வந்து 7ல் ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகும்? 0ல் எண்ட் ஆகும். அப்போ இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் லைன் நம்பர் 0க்கு வருது. அப்போ வந்து இங்கே பார்க்குது லென்த்தோட வேல்யூ 7,0. the condition is true. ஓகேங்களா? ஏன்னா 7லேருந்து 0க்கு தான் போக போகிறோம். அதேமாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஜே வேல்யூ பாருங்கள். ஜே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0லேருந்து எது வரைக்கும் போக போகுது? ரேஞ்சு ஐ இஸ் கோயிங் டு பி வாட்? 7. அப்போ 0 to 7 அப்படிங்கும்போது 0 to 6 வரைக்கும் தான் போகும். என்றைக்குமே ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா -1 டைம்ஸ் வரைக்கும் தான் போகும். அப்போ 0 to 6 அப்படின்னா how many number of times? It is going to be 7 number times. ஓகே, ஸோ 0, I அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0,7. ஸோ எது வரைக்கும் போகும்? 0,7னா 8 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? பட் அது வந்து சின்ஸ் இட் இஸ் 0,7ங்கிறனால 0,6 வரைக்கும் தான் போகும். ஸோ இட் வில் கோஸ் அப் டு வாட்? 7 டைம்ஸ். அப்போ இதில் தான் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்? பிரிண்ட். இதுதான் கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்? ஜேவோட M ஆஃப் ஜே, அந்த ஸ்ட்ரிங்கோட ஜேத் இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் ஜேவோட வேல்யூ என்ன? 0. அப்போ ஸ்டார்டிங் வந்து M ஆஃப் ஜே வந்து M ஆஃப் 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ M ஆஃப் 0னா என்ன அர்த்தம்? இதுதான் இப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரிங் தான் Mன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Mன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? G. ஸோ G, ஓகேங்களா? அதை நான் என்ன பண்ணுறேன்னா கேரக்டராக இருக்கும், அதை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணால் there is a function called odd. ஆர்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் கன்வெர்ட் அ கிவன் கேரக்டர் இன்டு அ இன்டீஜர். அப்போ இதோட யூனிகோட் வேல்யூவை அது எடுத்துக்கிறோம். அந்த கேரக்டரோட யூனிகோட் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதோட நான் என்ன பண்ணுறேன்? -1 கழிக்கிறேன். இதை வந்து டேரெக்டாக கழிக்க முடியாது. M ஆஃப் ஜேங்கிறது அது கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதை ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி யூனிகோட், அதோட யூனிகோடு தான் எனக்கு தேவை, இன்டீஜர் வேல்யூ தான் தேவை. ஸோ அதை ஆர்டுன்னு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்டீஜர் வேல்யூவாக வரும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற 70 தான் அதோட யூனிகோட் வேல்யூனா 17 இங்கே வந்து வேணும்னா ஆர்டு ஃபங்க்ஷன் மூலிமா அதை கன்வெர்ட் பண்ணி, ஓகேங்களா? -1ங்கும்போது 69. அப்போ 69ங்கிறதா ஹோல் இன்டீஜர் வேல்யூ வரும். இதை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணிடணும்? கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிடணும், CHR. தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கப்புறம் end is equal to என்னது? ஸ்பேஸ். ஏன்னா ஒரு கேரக்டர் பிரிண்ட் ஆனமே அடுத்த கேரக்டருக்கு என்ன கொடுக்கணும்? ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த ஜே லூப்புக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய வேலை. அடுத்து இது ஒவ்வொரு இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பாருங்கள், 0க்கு அடுத்து 0,7. அப்போ 0,7னா 0 to 6 வரைக்கும் போகும். அடுத்து CHR ஆர்டில் வந்து M ஆஃப் 0. M ஆஃப் 0ல் என்ன இருக்கும்? G இருக்குது. ஸோ G எடுத்துக்கிறோம். M ஆஃப் இதில் வந்து Gங்கிறத எடுத்துக்கிறோம். G அதை வந்து ஆர்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து 70. ஸோ 70 - 169. ஸோ CHR ஆஃப் 69 என்ன வரும்? 1 செகண்ட். ஸோ CHR ஆஃப் ஆர்ட் ஆஃப், ஓகே, M ஆஃப் J -1. ஸோ இதுதான் என்னது? அந்த M ஆஃப் ஜேங்கிறது வந்து ஜியோட ஆர்டு கண்டுபிடிச்சின்னா 70 -1 அதை வந்து CHR கன்வெர்ட் பண்ணுற, which happens to be CHR of 69. and what is the Unicode at 69? that will be what? F. ஸோ எஃப்ங்கிறது பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அடுத்து we are inside the J loop. ஸோ J gets incremented. இது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக தான் கொடுத்துருக்கோம், 0,iன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து ஜேவோட வேல்யூ என்னவா மாறும்? 1ன்னு மாறும். when it comes inside the loop 1 to 7 தான் லூப் இங்கே ரேஞ்ச் இருக்குது, தட் இஸ் 1 to 6 வரைக்கும் போகும். அகெயின் இட் கம்ஸ் இன்சைடு. ஓகேங்களா? when it comes inside M of J அப்படிங்கிற இடத்துல M of Jங்கிறது M of 1. ஸோ now we are going to look into M of 1.
ஸோ m of 1ல என்ன இருக்குது, we have got s. ஸோ s ஓகேவா, அதை நம்ம இப்போ என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ how we can convert, so I'll just convert. ஸோ m of 1, m of 1 means has to be 7. அதுக்கு ஒரு யூனிகோட் இருக்கும். அந்த யூனிகோடை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ORD ஃபங்க்ஷன் மூலயமா ORD of this s will give the unicode value. suppose 76ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து CHR -1, ஸோ 75, அதோட என்னது கேரக்டர் வேல்யூ தான் இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ which happens to be the R value. இது மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐட்ரேஷன் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்தந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கேரக்டரோட முன்னாடி கேரக்டர் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். கேன் able to understand? இதோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிடும். இதோட எந்த ஐட்ரேஷன் முடிஞ்சிடும், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிடும். now we have to look for the second iteration. ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் பார்க்கும்போது now I takes the value 2. சாரி, I gets decremented. ஏன்னா இங்கே I வேல்யூ 7, இப்போ I வேல்யூ வேணால் மாறிடும், 6ன்னு மாறிடும். அப்போ J வேல்யூ பார்த்தீங்கன்னா அகெயின் 0,6 வரைக்கும் போகும். தட் இஸ் ஃப்ரம் 0 to 5. ஃப்ரம் வாட், 0 to 5. அப்போ 0 to 5 போகும்போது வாட் will happen, அப்போ வந்து Fலேருந்து ஆரம்பித்து D வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இட் வில் பிரிண்ட் ஃப்ரம் F to D. நெக்ஸ்ட் லைனில் அடுத்த ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா I becomes, I'll write here, I becomes 5. ஸோ J வந்து எதுலேருந்து எது வரைக்கும் போகும், 0 to 5 வரைக்கும் போகும். So it will print from F to N. அடுத்து I becomes 4. J starts from 0 to 4. That is it will print from F to what, E. Similarly I is equal to 5. So J will start from 0 to what, sorry, I becomes 3 here. So J is equal to 0 to 3, which will print from F to I. இந்த மாதிரி I becomes 2. So J starts from what, 0 to 2. So it will print what, F to R. Then when I becomes 1, so J will print from 0 to 1. So 0 to 1 and it will print only F. After that I becomes 0 na, here the loop becomes false. So இதோட நம்ம என்ன பண்ணலாம், ஈச் லைனில் என்னென்ன பிரிண்ட் ஆகுங்கிறத பார்க்கலாம். கேன் able to understand? இப்போ இதுதான் தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இது எப்படி கோடிங்கில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது, இந்த லாஜிக்கை எப்படி கோடிங்காக கன்வெர்ட் பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் தட் வாட் we have to do, we have to first open the Python interpreter. Now I am going to open the Python interpreter. Okay, so it has opened the Python interpreter. Here I am going to open the new script, Alt Fn. ஸோ அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்புட் வேல்யூ எடுக்க போகிறோம். இங்கே நம்ம எடுக்க போகிற வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் m is equal to, okay, I'll increase the font size, okay, no need. So m is equal to, என்ன டெக்ஸ்ட் கொடுத்தேன், GSJFOET. இதுதான் என்னோட இன்புட் ஸ்ட்ரிங். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், லூப் செட் பண்ண போகிறேன். ஃபார் I in range, for I in range, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதோட லென்த் I told you we have to find the length. So length of the given string, that will be 7 here in the case. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் போகணும், 0 வரைக்கும் போகணும். ஸோ 0 to 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be 8 times, பட் இது 0க்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகும், அதனால் 7 times. each time you have to decrement, step value வந்து you have to decrement 1 by 1. So -1 colon, இதுதான் I range. அடுத்து for J in range, J in range, J ஓட range எதில் ஸ்டார்ட் ஆனோம், 0, I. இங்கே I represents what value, 7. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது I 0, 7. ஸோ 0, 7னா 0 to 6 வரைக்கும் போகும், which happens to be 7 values வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ in that I am going to print, okay, as I told you, I am going to print first m of j, that is the index at that particular string, which has to be converted into a integer value. So that is converted into an integer value through OR function, and அது ஒரு யூனிகோட கொடுக்கும். -1 will give you the previous input value, previous unicode. அதுக்கப்புறம் மொத்தமாக இது என்னன்னு கன்வெர்ட் பண்ணணும், கேரக்டராக கன்வெர்ட் பண்ணணும். that will fetch the corresponding character. அதுக்கப்புறம் end is equal to space. So this is the end of the J loop.
அடுத்து இது வந்து என்ன பண்ணணும், just one second, I've left out any parenthesis, let me check. So here I have to convert chr, okay, and then ordinary function, and then okay, fine. So here end of the j loop. Now here I have to give a new line for I loop. Each time I oda value decrement ஆகும்போது it has to move to the next line. Okay, so அதுக்கு தான் அந்த print new lineங்கிற கான்செப்ட் கொடுக்குறோம். So that's all. You save this program. Okay, so I'm saving it as friends.py. Okay, now I'm going to show you the output. We'll see whether our coding logic is correct. இதுதான் நான் explain பண்ணேன். Okay, just give alt F5. You could see the desired pattern. So நம்மளுக்கு நம்ம என்ன பேட்டர்ன்ங்கிறத, என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னை நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்க பேட்டர்னை ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நாட் பேட்டர்ன் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம். தட் இஸ் என்ன ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSJ4ET அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். So I hope I have conveyed the enough information about the today's class. If you have any doubts in today's class, any class நடத்துனதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா you can post it in the comments session. ஓகேங்களா? I'll meet you with the next tutorial. Till then, have a nice time. Goodbye. Take care.